சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவுங்கிறதுனால லஞ்ச் பேக்கிங் எதுவுமே இல்லை. அதனால் 1 வீக்கான லஞ்ச் மெனு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து மண்டே நான் பேக் பண்ண லஞ்ச் தாங்க. மண்டே பொட்டேட்டோ சாதம் வச்சுருந்தேன். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக நெய் ஊற்றி வச்சோன்னா மதியானம் சாப்பிடும்போது இன்னுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. வெள்ளைக்கரு வைக்கலை ஏன் அப்படின்னு நினைப்பீங்க. பையனுக்கு வந்துட்டு வெள்ளைக்கருவு பிடிக்காது, அதனால தான் அது வைக்கலை. அப்புறம் அவனுக்கு தெரியாமல் ஒரு பீஸ் மட்டும் வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு கொண்டக்கடலை கூட கொஞ்சம் மசாலா வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தேன். நல்லாயிருக்கும் இது டியூஸ்டே லஞ்சுக்கு. டியூஸ்டே வந்துட்டு பருப்பு சாதம் தான் வச்சுருக்கேன். என் பையனுக்கு வந்து பருப்பு சாதம்னா உயிர். ஏன்னா அதில் நம்ம நிறைய நெய்யெல்லாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதனால் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் பருப்பு சாதம் வச்சுருக்கேன். இதுக்கு கூடால பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேங்க. ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். இதோட ரெசிபி வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே லஞ்ச் மெனு இது தாங்க. வெனஸ்டே வந்துட்டு என்ன பேக் பண்ணியிருந்தேன்னு பார்த்துடலாமா. வெனஸ்டே மஷ்ரூம் பிரியாணி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா என் பையனோட லஞ்ச் பாக்ஸில் தக்காளி சாதம், மஷ்ரூம் பிரியாணி, பருப்பு சாதம் இது 3 தான் மேக்ஸிமம் இருந்திருக்கும். இந்த வருஷம் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு லஞ்ச் தான் வைப்பேன் தங்கம், டெய்லி ஒரே மாதிரி வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இது கூட சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபுல் எக்காக வச்சேன். வந்து பார்த்துட்டு மஞ்சள் கருவு மட்டும் வைங்க அப்படின்ட்டா. ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு பேக் பண்ணியிருந்தேங்க. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா 1 பாட் ரசம் ரைஸ் தாங்க வச்சுருந்தேன். இதோட ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த ரசம் சாதம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டே சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேயுமே வந்து கேட்டான். அடுத்த நாளும் ரசம் சாதம் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. இது கூடால எப்போவுமே ரசம் சாதம்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான், அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூடால ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ஆரஞ்சு தான் வச்சுருந்தேன். ஏன்னா அவனுக்கு ஆரஞ்சும் ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே வச்சாச்சு. இது ஃப்ரைடேக்கான லஞ்ச் மெனு. ஃப்ரைடே வந்துட்டு வெண்டைக்காய் சாதம் தாங்க ரெடி பண்ணேன். இதோட ரெசிபி இன்னும் ஷேர் பண்ணல, கண்டிப்பாக சீக்கிரத்துலேயே ஷேர் பண்ணுறேங்க. இது பேக் பண்ணும்போது என் பையன் அவ்வளோ சண்டை போட்டான், இந்த வெண்டைக்காய் சாதம் வேண்டாம் அப்படின்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வெண்டைக்காய் சாதம் தான் அன்றைக்கி கொடுத்துருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு உடனே சொல்லிட்டான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால் எனக்குமே அப்புறம் திருப்தியாக இருந்துச்சு, லஞ்ச் எப்படியுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுவான் அப்படின்னு. இதுக்கு கூடாலாம் சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் தாங்க வச்சுருந்தேன். இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணின முட்டை மிட்டாய் இருந்துச்சு, அதனால் அதையே வச்சுட்டேன். ஏன்னா ஒரு நாளாச்சும் சீட் டே மாதிரி இருக்கணும்ல, அதனால இதை வச்சு விட்டுருந்தேன். இதாங்க இந்த வீக்கான லஞ்ச் மெனு.